ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு மதிய டைமான விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு கிள்ளி போட்ட சாம்பார், அப்புறம் சாதம், இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி கிள்ளி போட்ட சாம்பார் ரெசிபி உங்களுக்கு காமிச்சிட்டேன் அப்படின்றதுனால நான் இதில் காமிக்கல. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காலையிலே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப நல்லா சில்லுன்னு கொஞ்சம் தூறலோடு தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு. காலையில் சாப்பாடு செஞ்ச பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரம், அது தட்டுலாம் இருந்தது. அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு சிங்கில் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து லிக்விட் ஜெல் வந்து காலி ஆகிடுச்சு, பாத்திரம் விளக்குற லிக்விட் ஜெல். அதனால் துணி சோப்பு வச்சு தான் நான் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, எங்கள் மாமியார் வீட்லேயும் சரி, இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணி சோப்பு தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அது வச்சு தான் வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அர்ஜென்ட்டுக்கு எனக்கும் இதுதான் தோணுச்சு. இந்த மழையில் எங்கேயும் வெளியில் போக முடியல, அதனால் நானும் வந்து துணி சோப்பு வச்சு வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா சாதம் நான் வந்து ஒலை போட்டிருந்தேன். ஒலை கொதிச்சுட்டு இருக்குது. நான் வந்து அரிசி போட்டுறேன். நிறைய பேர் வந்து சாதம் எப்படி நம்ம வடிக்கணும் அதை காமிங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்போ குக்கரில் தான் செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குக்கரில் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. குக்கர் சாப்பாடு வந்து சாப்பிடாதீங்க. அது வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும். அப்புறம் நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வரும். நமக்கே தெரியாமல் ஃப்யூச்சரில் தான் தெரியும், உடனேலாம் தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாதம் இந்த மாதிரி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. குக்கரில் செஞ்சு சாப்பிட வேண்டாம். இப்போ நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு நான் வந்து அரிசி போடுவேன், எப்படி நம்ம சாதம் வடிப்போம் அப்படின்றத தனியாக உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு விலாகில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து ஒரு பக்கம் வந்து நான் சாதம் போட்டிருக்கேன், இன்னொரு பக்கம் நான் வந்து அப்படியே சைட் பை சைடு வந்து பாத்திரமும் விளக்கி வச்சுட்டு இருக்கேன். இந்த மழை நாள் அப்படின்றதுனால ரொம்ப குளிராக இருந்துச்சு. அதனால் அஷத்தாப்போட ட்ரெஸ் தான் இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன். என்னால் ஃபுல் வியூ காமிக்க முடியல, அது கொஞ்சம் எனக்கு அசிங்கமாக இருந்தது அப்படின்றதுனால காமிக்கல. அவரோட ஷர்ட் போட்டுக்கிட்டு தான் நான் வந்து பாத்திரம்லாம் விளக்குனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மதியம் போல் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கழட்டி வச்சுட்டேன். அப்போயுமே வந்து கிளைமேட் சில்லுன்னு தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, அதே போட்டுட்டு விலாக் எடுக்க முடியாதுன்றதால அப்புறம் அதை கழட்டி வச்சுட்டேன். நிறைய பேர் விலாகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்டைன்ஸ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக இது வந்து கர்டைன் கிடையாது, என்னோடய சாரீ தான் இது. நம்ம வீட்டில் கட்டிக்கிற மாதிரியான சாரீ தான் இது. அது வந்து ஒரு சைடில் கொஞ்சமாக அந்த சேரில் மாட்டி லைட்டாக கிழிஞ்சிடுச்சு அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா கிழிஞ்ச போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் மாதிரி தைச்சி நான் வந்து இங்கே மாட்டிட்டேன் வாசலில். அதுதான் இந்த நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ஸ்க்ரீன் துணிலாம் கிடையாது, இல்லை கர்டைன்ஸும் கிடையாது. ஜஸ்ட் நான் என்னோடய சாரியை நான் அது மாதிரி ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து தைச்சி போட்டிருக்கேன். மதியம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அஷத் குட்டியும் வந்து அத்தை வீட்டுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அஷத் அப்பா வரலன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு தூக்கம் வருது, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் அவங்கள மட்டும் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நானும் அஷத்தும் மட்டும் கிளம்பி அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் இந்த கிளைமேட் பாருங்கள், நல்ல காற்று, நல்லா சில்லுன்னு, வெயிலே இல்லாமல் இந்த மாதிரி கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அஷத் குட்டியை வெளியில் இட்டுட்டு போகிறதா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் ஸ்வெட்டர்லாம் போட்டு அவனுக்கு கொஞ்சம் சேஃபாகவே இட்டுட்டு போனேன். அவனுக்கு கொஞ்ச நாள் சளி பிடிச்சிருன்றதுனால தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே சாப்பிட்டு முடிச்சது நான், அஷத் குட்டி, அஷத் அப்பா 3 பேர் நான் வந்து ஒரு குட்டி தூக்கம் தூங்கிடுவோம். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தூக்கமே வரல, எனக்கும் அஷத்துக்கும். சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ஒரு குட்டியாக வாக் போயிட்டு வந்துடுவோம் சொல்லிவிட்டு அதனால தான் வந்து சரி அத்தை வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு கிளம்பி போனோம்.
அத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்ச நேரம் தோட்டத்தில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். கூழாங்கல் பொறுக்கிட்டு இலைலாம் பறிச்சிட்டு ஜாலியாக ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். அவன் கூட நானும் கொஞ்சம் நேரம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அவனுக்கு வந்து கூழாங்கல் வேணும்னு சொன்னதுனால சரி கொஞ்சம் பொறுக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக கொஞ்சம் கல்லெலாம் பொறுக்கிட்டு இருந்தேன். அதை வச்சு என்ன பண்ணுவேன்? நான் சீவி விட்டுடுவேன். ஐயோ, இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் நிறைய பூச்சி போட்டு வரும். அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் தோட்டத்தில் நிற்கல. சும்மா கொஞ்ச நேரம் அங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம், அத்தை வீட்டுக்கு. கோழி அருகில் அது அங்க பாரு தாத்தா வட்டார் பத்தியாடி. நாங்கள் 2 பேரும் தோட்டத்தில் விளையாடுற சவுண்டு கேட்டதுமே வந்து அத்தை மாமாவும் வெளியில் வந்துட்டாங்க, அஸ்வத் குட்டி வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒன்றா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு அப்படி தான் போச்சு அன்னைக்கு. அர்ஷத் குட்டி இந்த ஸ்வெட்டரில் பார்க்கும்போது நல்லா புஸ்னு முயல் குட்டி மாதிரி இருந்தார். அப்புறம் அத்தை இந்த மாதிரி மிச்சர் வச்சு கொஞ்சம் ஊட்டிகிட்டு இருக்கும்போதே காரமாக இருக்குது தண்ணி வேணும்னு கேட்டால், அதனால் தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ளே போயிட்டாங்க. இது வந்து செம்பருத்தி பூவோட காம்பு இருக்கு இல்லையா, அதுதான் இது. அதை வச்சுக்கிட்டு இதுதான் அவனுடைய நகம், என் நகத்தை நீ வந்து வீடியோ எடு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். சரி அவன் ஆசையாக கெடுப்பானே சொல்லிட்டு அவனுக்காக கொஞ்சம் அந்த நகத்தை பாருங்க அப்படி சொல்லி கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அப்படியே விளையாடிக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அத்தை மாமா குளிக்கிறதுக்காக தண்ணி சுட போடுறதுக்காக அடுப்புக்கிட்ட போனாங்க. ஸோ அங்கே போயிட்டு நான் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ மாமா வந்து தண்ணி சுட வைக்கிறதுக்காக அடுப்புக்கிட்ட வந்திருக்காங்க. அது விறகே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருந்தது, நல்லா காயவே இல்லை. ஏன்னா இந்த ஆல்ரெடி இந்த கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்குது, மழை நாள் வேறு. விறகுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு காயவே இல்லை. அதை எரிய வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. அத்தையும் மாமாவும் சேர்ந்து ஏதோ எப்படியோ எரிய வச்சுட்டாங்க. மாமா வந்து அடுப்பு பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ உள்ளே ஏதோ வேலை இருக்குமா, அதை கொஞ்சம் வந்துடுறேன் நீ அடுப்பு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் அஸ்வத்தும் தான் வந்து அடுப்பு பார்த்துட்டு இருந்தோம், தண்ணி சுட வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மாமா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சரி நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். மாமா கிட்ட வந்து இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். இந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தது, இன்னும் அதே பாத்திரத்துலேயே தண்ணி சுட வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் சேர்ந்து மாமா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தோம். அதுலேயே வந்து சாயந்தரம் ஆகிடுச்சு. அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா சுட சுட ஒரு பகோடா போட்டு சாப்பிட்லாம் சொல்லிவிட்டு காளான் பகோடா பண்ணலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல் காளான் ரெசிபி செய்வோம் இல்லையா, அது வந்து ஒரு சிஸ்டர் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபியே வந்து செய்யலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் வந்து பகோடா செஞ்சு முடிச்சதுமே இதை வந்து அஸ்வத் குட்டியும் அஸ்வத் அப்பாவும் வந்து சாப்பிட்டுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. சரி அவங்க இதே நல்லா சாப்பிட்றாங்களே, எதுக்கு அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் சூடாகவே எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டோம். அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த காளான் ரெசிபியை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கான பகோடா ரெடி பண்ணும்போது தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் என்னால் ஃபுல்லாக ரெசிபி செய்ய முடியல, வெறும் இந்த காளான் பகோடா மட்டும் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் என்னென்னலாம் பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வீடியோலையும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க.
இந்த எல்லா பொருளும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கை வச்சு தண்ணி விடாமல் பிசையணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அதுலேயே உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இந்த கோஸு காளான் இதிலே வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியே உங்களுக்கு போதும். இப்போ இந்த மாதிரி நமக்கு டெக்ஸ்சர் வந்த உடனே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மழை நேரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக டீ வச்சு இந்த மாதிரி பக்கோடா சாப்பிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டீ தான் போட்டுக்கிட்டேன். ஆனால் அர்ஷத் குட்டிக்கும் அர்ஷத் அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேவர்மா கூழ் பண்ணேன், அந்த ராகி கூழ் தான் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு சேர்த்துருக்கிறேன். அதை நல்லா கரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சமாக உப்பு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கூழ் மாதிரி பண்ண வேண்டியது தான். தேவைப்பட்டால் நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். நான் பால் ஊற்றி தான் செஞ்சுருந்தேன். இப்போ ஒரு பக்கம் நமக்கு வந்து கூழ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பக்கோடாவை இன்னொரு பக்கம் வந்து எண்ணெய் வச்சு பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். கூழ் பொறுத்த வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கூழ் முதல்ல செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் பக்கோடா பண்ணேன். அந்த கூழ் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு வச்சுட்டு அப்படியே ஆறாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா சுட சுட குடிக்க முடியாதுன்றதுனால கொஞ்சம் ஆறட்டும், அந்த கேப்பில் நம்ம வந்து பக்கோடா போட்டுலாம் சொல்லிவிட்டு நான் கூழ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து பக்கோடா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.